வணக்கம். எல்லாரும் என்ன கயல்ல பார்த்துருப்பீங்க. நம்ம சன் டிவில ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல்னா கயல் சீரியல் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கயல் சீரியலை எண்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சீரியல் டீம் பிளான் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம சன் டிவில இப்போ புதுசா 4 சீரியல் லான்ச் பண்ண இருக்காங்களாம். அதனால டிஆர்பி படு மோசமா இருக்கிற சீரியல்லாம் தூக்கிக்கிட்டு வராங்க. அந்த லைன்அப்ல எப்போதுமே டாப் லிஸ்ட்ல இருக்கிற நம்ம கயல் சீரியல் இப்போ தேர்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரி ட்ராக் பிடிக்கல, ஸ்டோரி ரொம்ப ஃபேரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சோ புதுசா நல்ல ஒரு சீரியலை கொண்டு வரலாம் அப்படின்னு சன் டிவில இருந்து இந்த முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கயல் சீரியல்ல நிறைய இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்கு. அதை யோசிச்சும் சீரியலை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா புதுசா வர சீரியலை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சன் டிவில இருந்து பேச்சுவார்த்தை நடக்குது. கயல் சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு அப்டேட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கயல் சீரியல் ஆக்டர் சைத்ரா ரெட்டி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட சீக்கிரமாவே சின்ன கையலை நீங்க பார்க்கலாம், எல்லாரும் என்கிட்ட எப்போ குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படின்னு சோ எல்லாரும் அடிக்கடி கேக்குறீங்க, இன்னும் 2 வருஷத்துல குட்டி சைத்ராவை நீங்க பாத்துருவீங்க அப்படின்னு இந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அப்புறம் சஞ்சீவும் ஆலியா மானசா பேர் பண்ணி புதுசா ஒரு சீரியல் நடிக்க போறாங்களாம். அதுவும் விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது போல ஆலியா மானசாவும் சஞ்சீவும் யூடியூப்ல சீரிஸ் மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால சஞ்சீவ் பிஸியா போறதுனால கயல் சீரியல் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இனி கயல் சீரியல் முடிவுக்கு வர போதா இல்ல டைமிங் சேஞ்ச் ஆக போகுதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சன் டிவில கயல் சீரியலை முடிக்க சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்க. கயல் டீம் என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியல. சோ இதுக்கு கயல் டீம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.